நாடகம் என்னடா எவ்வளவு பெரியவங்க எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு தாய்மார் உட்கார்ந்துருக்காங்க உள்ளோட போல போகலே கூட்டு வந்த ஏமாத்த தம்பி சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி உன்னை கூட்டு வந்த தப்பு தம்பி உள்ள போ என்னடா சொல்ற கொண்டாட்டி வப்பாட்டி சோத்தட்டிங்க என்ன மனைவி எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு இது இருக்கட்டும் எதுக்கு அப்படி சொன்ன எந்த காலத்துல எதுக்கு அப்படி சொன்ன புண்ணியமான எப்படி எந்த காலம் இந்த காலமா 2024 ஒரு வருஷம் கிடையாது அதெல்லாம் 40-50 வருஷத்துக்கு முன்னாடிங்க சரி கட்டின கணவனை கண் கண்ட தெய்வமா மதிச்ச காலம் அந்த காலம் சரி நீ எந்த பொம்பளை எந்த புருஷன் யாரு மதிக்கிறா யாரு மதிக்கலன்னு சொல்ற யாருமே மதிக்கல எப்படி சொல்ற ஒரு ஒண்ணுல நீ 5000 சம்பளம் வாங்குறீங்க ஆமா கொண்டு போய் காலையில எங்க அத்தாச்சி கையில 1 ரூபாய் செலவு பண்ணாம எடுத்து கொடுக்குறீங்க எங்க அத்தாச்சி உங்க மதிக்கிறா இல்ல எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்க அண்ணன் 3000 சம்பளம் வாங்குது நீ கொண்டு எங்க அத்தாச்சி கொடுக்குற எங்க அத்தாச்சி மதிக்கிறா அதுக்குதான் சொல்றேன் ஏன் சொல்றேன் இதே பப்பாட்டி வாழ்க்கை ஏன் சொல்லி தெரியுமா அந்த பொம்பளுக்கு போய் 10 பைசா கொடுக்க தேவையில்லை 10 ரூபாய் செலவுன தேவையில்லை உனக்கு தானே தெரியும் பிடிக்கிறாருக்கு அரிசி பருப்பு மண்ணெண்ணெய் சீமனை எந்த மசூலும் தேவையில்லை ஒரே ஒரு செலவு இல்லாத 1 ரூபாய் போன் மட்டும்தான் எடுத்து போன் எடுத்து ஹலோ செல்லக்குட்டி நல்லா இருக்கியாடா இங்கிட்டு இருக்க நீ எடுவட்ட கண்டாத முகையும் பொண்டாட்டி வந்துட்டா 3 நாளா உன் முகத்தை பார்க்க முடியலத்தா உன் முகத்தை பார்த்துட்டா போதும் கஞ்சி குடிக்கவே இல்ல அப்படி மட்டும் சொல்லி பாருவே கட்டின புருஷனுக்கு வந்து பழைய கஞ்சிதான் இதே இந்த போன் பண்ணி பேசுற மாதிரி கள்ள புருஷன் இவனுக்கு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி பண்ணி ஓட்டி நைட் ஷிஃப்ட் பாக்குறேன் ஆமா அப்ப என்ன சொல்றேன் காரணத்தோட சொல்றேன் இப்படி ஒரு ஆளை நான் இந்தியாவில பார்த்தேன் ஒரு வாத்தியார் நினைச்சு மதிச்சிருக்கேன் தம்பி நான் முட்டாளா இருந்துட்டேன் பாரு நீ சொன்னதே 100 உண்மை தப்பு நான் நம்பவே மாட்டேன் உன் வாயில இருந்து என்ன வருதுன்னு கேட்கறதுக்காக இப்படி சொன்னேன் என்னதே என்ன கட்டின கொண்டாடி மறக்கலாமையா நீ தானடா சொன்ன சொல்லுவேன் பெரிய மனுஷன் செருப்பை அடிச்சு திருத்தணும் நீ எத்தனை தடவை அடிக்கிறது செருப்பை தேர்ச்சி வச்சு விடுங்க வாத்தியார் ஏன் சொல்லி அப்படின்னா கட்டின பெத்த தாய் செய்ய முடியாத கூட கட்டின பொண்டாடி செய்வான் அப்ப கட்டின கொண்டாடி மறக்கலாமா இன்னொன்னு சொன்னேன் தம்பி இந்த மேடையில அதெல்லாம் சொன்னாத்தான் நம்மளுக்கு நல்லது தம்பி இந்த பெரியவங்க இருக்காங்க எல்லா நாடக ரசிகர் இருக்காங்க உட்கார்ந்து இருக்காங்க
இங்க ஒரு உண்மையை சொல்ல போறேன். பிள்ளையார் கோயில்பட்டியில எனக்கு வாச்ச மனைவி மாதிரி தம்பி. இந்த ஊர்ல என்ன, இந்த உலகத்துல என்ன, யாருக்கு அப்படி ஒரு மனைவி இல்ல தம்பி. நான் இங்க இருந்து நாடகத்தை கிளம்பிட்டேன்னா என் காலெல்லாம் கழுவி விட்டு, ஆமா காலை கழுவி விட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான். நான் வீட்டுக்கு வர 11, 12, 1, 2, 3 மணி ஆனாலும் சரி நான் வீடு ஒரு தட்டி அந்த தெய்வம் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கியா. அப்படி வளர்க்க முடியல, ஒரு மசரும் இல்ல. நான் தாண்டா வீட்டுல போய் சமைக்க கீரை முண்டை. ஏன் நீயே இருக்கும்போது எனக்கு என்ன நன்றி வைக்கிறேன். பொண்டாட்டி வாழ்க சொல்லிடுவோம். ஆமா பப்பாட்டி வேணாம். ஆமா பொண்டாட்டி வாழ்க, பப்பாட்டி ஒழிக, பொண்டாட்டி வாழ்க. தம்பி இந்த நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கே தம்பி. முதல்ல நெஞ்சு வலிச்சிச்சு. நகி 2 பக்கம். ஏன்னா 2 பேருமே நல்லவங்க. அதெல்லாம் முடியாது. வேணாம் தம்பி. தம்பி நல்லதுக்கு இல்ல, அதுல நம்மளுக்கு நல்லதுக்கு இல்ல. நம்ம 2 பேருக்கு என்ன கூட்டணி வர்ற என்ன அப்புறம் 2 பேரும் சொல்லிடுவோம். சொல்லிடுங்க. பொண்டாட்டி வாழ்க, பப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி வாழ்க, பப்பாட்டி வாழ்க, பொண்டாட்டி இருக்கே பப்பாட்டி வச்சு பொண்டாட்டி இருக்கே பப்பாட்டி வச்சு புண்ணியமா இருக்கு. வணக்கம் வணக்கம். அறிவியல் சேர்ந்த மரியாதைகளுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் நம்மளும் எத்தனையோ ஒரு நாடகத்துக்கு போயிருக்கேன். ஆனா உண்மையிலே சிவராத்திரிக்கு அப்புறம் நம்ம பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயில்பட்டி ஊர்ல இப்படி ஒரு அழகா அப்படி அருமையான ஒரு தாய்மார்கள் கூட அதிகமா பாருங்க. தாய்மார்களும் சரி எல்லாருமே சிறந்த ஒரு நாடக ரசிகர் அப்படி சொல்லுங்க வாத்தியாரே. ஆமா நிக்கிறீங்க உள்ள உட்காருங்க. அது வந்து பாடுறது இலங்கை இல்ல இல்ல தாண்டி உள்ளங்கிட்டு வர மாட்டாங்க. இல்ல இன்னைக்கு வாயில இல்ல என்ன சொல்றேன். ஆமா அது வாயில முடிஞ்சா வந்து உட்காந்து சரி கோட்ல ஆஜராகணும். ஆமா ஆமா எப்ப உங்களுக்கு கூட வாயிலானா அது கரித்தேன் ஆமா அறிவியல் சேர்ந்த பொறியவர்களுக்கும் ஆற்றல் மிக்க தாய்மார்களுக்கும் வருங்கால வலைவர்களுக்கும் வயிற்றுக்கொள்ளும் ஆண்டுகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நாடகத்துக்கான வெளியில் வந்த அத்தனை கிராமத்தார்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் காவல் பணியேற்று காவலுக்காக வந்திருக்கும் காவல்துறை ஐயா அவர்களுக்கும் இங்கே சிறந்த முறையில் ஒளி அணொலி சிறப்பித்துக் கொண்டு ஒளிபெருக்கிறவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் உடம்பெடுத்து பிரசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்கள் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்கள் எங்கள் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் அருமை வாத்தியார் எங்களுக்கெல்லாம் நாடகத்தின் வழியாட்டு இருக்கக்கூடிய ஹார்மோனிய கலையரசு அருமையப்பா நமது மதுரையை சேர்ந்த ஜெய மணிகண்டன் அவர்களுடைய சார்பாக நன்றிகண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு கரங்குப்பி வருக வரவேற்று நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். நன்றி. நான் கலந்த வணக்கம் வணக்கம். வசனத்தை கூட அடிக்கிறாங்களா? வாய திறந்தா லப்லப்னு அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. அங்கிட்டு உங்க 3 பேருக்கு தம்பி வேணும். ஆமா அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. 3 பேரும் தம்பி உனக்குதான். நான் உங்க தம்பி வேணும்பா. ஆமாயா உன் தம்பி 30 கொடுப்போம். ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நாடகம் எல்லாரும் வந்துட்டாங்க. அழகான கூட்டம், அருமையான கிராமம், அற்புதமான கிராமம். சூப்பர். கூட்டமும் ரொம்ப கூடி இருக்கு. கொல்ல கூட்டம். ஏய் லூசுப்பலே, கொல்ல கூட்டம் இல்லடா, அருமையான கூட்டம், மனதை கொள்ள. அப்புறம் நான் உங்க களவாண்டி கூட்டம் சொல்லி ஊர்ல எனக்கு தென்னமரத்துல கட்டி வச்சு அடிக்க நீ வேடிக்கை பார்த்துட்டு போக. எத்தனை ஊர்லதான் நீ அடி வாங்க மனசுக்குள்ள வச்சுக்கிறேன். நீ கேவலப்படுத்த நீ ஒரு ஆள் போதும் எனக்கு இல்லன்னா தெரியாதா. ஆமா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. மனதையா கொள்ள எப்படி அருமையான கூட்டம், அற்புதமான கிராமம். வாத்தியாரே நானும் போற ஊர்ல கூட கேள்வி கேட்கிறேன். கேள்வியா தாய்மாண்ட ஊரா கேட்கிற எந்த ஒரு தமிழத்தையும் எந்த ஊர்லயும் பதில் சொல்லவே இல்ல. அப்படி என்னப்பா நீ பெரிய கேள்வி கேட்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு பிள்ளையார் கோவில்பட்டில உள்ள தாய்மார்களை பார்த்தா சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியோட உட்கார்ந்து இருக்காங்க. அன்னை மதுரை மீனாட்சி ஆத்தா மாதிரி இப்படி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து. சில ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் உட்கார்ந்து பப்பனை பாக்குறத பாத்தீங்கன்னா என்னமோ அவன் வீட்டுல வந்து 15 நகைய கலவானம் வந்த மாதிரி, என்னமோ களவாணிக்கு வந்த மாதிரி அப்படி முடிப்பாங்க.
ஆனா இப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்காதனால பதில் சொல்லுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு. ஏன்னா இந்த ஏரியா கலை சார்ந்த ஏரியா. இங்க இருக்கவங்க கூட அது அதிக கலைஞர்கள் இருக்காங்க நம்ம ஊர்ல. கேளுங்க. அதனால சொல்றேன், நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில தாய்மார்கள் யார் யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு பூரா எங்க நாடக அமைப்பாளர் அருமையான ராஜமணி அண்ணன் வந்து தலைக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு கொடுப்பாரு. ஏண்டா முண்டை கேள்வி கேட்கறது நீ, நான் என்ன மயத்துக்கிட்ட காசு கொடுக்கணும்? இதே நீ பதில் சொல்லலைனா தலைக்கு 300 ரூபாய் பப்புன்னு எனக்கு நீங்க கொடுக்கணும். ஆஹா, ரொம்ப அறிவாளியாவோட இருக்க. கேள்வி கேட்டேன்னு நீ காசு கொடுத்து கேளு. யாரு பதில் சொன்னாங்க? கேள்விக்கு பதில் கிடைக்கணும். சரி, என் சம்பளத்துக்குள்ள கொடுங்க. நான் வேணாம்னு சொல்லல. சரி சரி சரி, கேளியா? சம்பளமே இல்லையா? கேளியா? நீ முதல் கேள்வி தாய்மார்களுக்கு. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச புருஷன் மாதிரி, அழகான கணவன் மாதிரி 7 ஜென்மத்துக்கு அதே புருஷன் வேறு தாய்மார்கள் கை தூக்க மாட்டா. எத்தனை பேர் ஆத்தாடி டெபாசிட் காலியடா. அடே அப்பா, அது சிச்சிங்க மத்த ஊரா பல்ல காமிக்காதீங்க வாத்தியார. ஏய் சொல்லு கேளியா? ஆனா அந்த அக்கா கை தூக்குச்சு பரவாயில்ல. இந்த பக்கத்துல இருக்க சேலை கண்ணக்கா நினைச்சு கூடி கை தூக்குது. ஏன் பக்கத்துல அண்ணன் நாடகம் பார்த்துட்டு இருக்காரா? தெரியாம தான் கேட்கிறேன். ஆனா 2 பேரும் தூக்கி இருக்காங்க. என்ன செய்ய? டெபாசிட் காலி. சரி, டெபாசிட் காலி விடுங்க. 2 பேருக்கு 250 ரூபாய் கையில் கொடுத்துருங்க. 2 பேருக்கு 250 ரூபாய் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆனா என்னைக்குமே ஜெயிக்கக்கூடிய வர்க்கம் நம்ம ஆண்கள்யா. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி 7 அடுத்த ஜென்மத்துக்கு மட்டும் அதே பொண்டாட்டி வேணுங்கிற ஆம்பளை தான் கை தூக்கப்பு. இவங்க தூக்குறாங்க சரி, இவர் தூக்குறாரு கரெக்ட் பையன் தூக்குறாரு சரி, இவன் தூக்குறான கல்யாணமாக சின்ன பையன் இவன் இன்னும் தூக்கலைங்க. அது தட்டி தூக்க தெரிஞ்சுங்க. தூக்கிட்டேன்னா தூக்க மாட்டேன். ஆனா பரவாயில்ல ஏத்தா, இப்படி ஆம்பளை இப்படி இவ்வளவு மரியாதையா தம்பி அவங்க நினைப்பாங்க. இவ்வளவு இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுல வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயம். அடுத்த ஜென்மத்துக்கு வேற யாராவது நினைப்பாங்க. பரவாயில்ல. நேத்து எங்க அப்பா ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன். சரி, காது தண்டடித்த தண்டியா போட்டு. சரி, அதுல கேட்கிறேன், ஏத்தா பெரியத்தா என்னத்தா செல்போன்ல வேற படத்தை வச்சிருக்க, புருஷ படத்தை வைக்கலாம்ல? அவர் வெளிநாட்டுல இருந்து பாருங்க சம்பாதிச்சு கொடுக்குறாரு. உனக்கு நகரத்துல எடுத்து போட்டு அதுக்கு தண்டட்டுல வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் போட்டோ வைக்கலாம்னு கேட்டா அதுக்கு அந்த ஆத்தா சொல்லுது, போமுண்டா அந்தால வீட்டுல வச்சிருக்க பெரிய விஷயம் வந்து போட்டோ அப்படி சொல்லியா? அப்படி ஊர் கெட்டு போச்சு. காரணம் யாரு? செல்போனுங்க. எப்படி சொல்ற? அந்த செல்போன்னால வந்து எல்லா குடும்பமும் கெட்டுக்கிட்டே இருக்கு. எப்படியா? ஏன்னா அந்த காலத்துல இந்த பச்சை பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும்னா எப்படி எதை காட்டி சோறு ஊட்டுவான்? நிலாவை காட்டி. ஒரு ஆடு மாடை காட்டுவான், நிலாவை காட்டுவான். ரெண்டாவது அந்த பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும் போது தப்பி தவறி இந்த தாய்மாமா மட்டும் அங்க வந்துடக்கூடாது. ஆமா ஆமா. இந்த பிள்ளை சொல்றாரு, ஐயோ அப்பா அந்த ஒரு மாமியார் துண்டு விடுறீ பூச்சாண்டு வரியா இல்லைன்னா உன் சாப்பாடு வாங்கி அவன் திண்டு விடுங்க. அந்த அப்படி சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ ஒத்த வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, இந்த செல்போன்ல பொம்மை படத்தை காமிச்சாலே நீங்க சோறே திங்க. ஏன்னா இந்த 1 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த செல்போன் என்னன்னு யாருக்கா தெரியுமா? நம்ம காட்டாம யாரும். இப்ப ஏன் சொல்லி அப்படின்னா குடும்பம் கெட்டு போன்னு சொன்னீங்கல்ல, ஏன் குடும்பமே கெட்டு போச்சு. என்னது இப்படி சொல்ற? செல்போன்னால. என்ன அப்படியே எங்க ஊர்ல திருவிழா. சரி, முளைப்பாறை திருவிழா வந்து என் மாமியார் வீட்டுல இருந்து போன ஆளு வந்திருந்தாங்க. சரி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. என்ன? நம்ம பொண்டாட்டிமார் இருக்காங்கல்ல வீட்டுல தாய்மார்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புருஷன் வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க யாராச்சும் வந்துட்டாங்க அதேப்பா அவங்க எரிச்ச மசராத்தே இருக்கு. எப்படி? ஏன்டா வந்து தொலைஞ்சாங்க எப்ப போய் தொலைவாங்க அப்படி எரிச்ச மசரா இருக்கேன். இதே அவங்க ஆத்தாப்பா வீட்டுல இருந்து யாராச்சும் வந்துட்டாங்க அதேப்பா சேலை தூக்கி இப்படி மடிச்சு வச்சுக்கிட்டு பரப்பாக கால் தலையில படாது நாத்தனமா சுத்துவாங்க. ஆட்டுக்கறி கோழிக்கறி அது இதுன்னு எடுத்து சமையல் தலை கூட மொட்டாடி பண்ணிக்கிட்டு இருக்க நானும் பார்த்தா நாளுக்கு போய் தூங்கல. சரி, வீடு சின்ன வீடு கசகசன ஆள் நிறைய இருக்கு, தூங்க முடியல. நான் என்ன வந்து செல்போன்ல வந்து இந்த படத்தை பார்த்து. சரி, என்ன படம்டா? விளக்காதவளே படத்துல என்ன படம்? தமிழ் படம். சரி சரி, தமிழ் படம். ஆமா, திருவிளையாடல். ஆமா, சிவாஜி கணேசன் நடிச்ச படம். ஆமா, அத பாத்துக்கிட்டு காதுல கட்சட்ட மாட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு உறவு உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் பொண்டாட்டி கோவம் வந்துருச்சு. ஏன்னா முட்டா பேல, ஏன்னா இழிச்சா பேல. யாரடா கேக்குற? என்ன உன்னை நாடத்துல ஓட்டுறதுக்கு பிரியாணி கப்ப
அப்படி என்னைய முன்னாடி வயிறா சொல்லு நீங்க நம்ம பொண்டாட்டிகள் அப்படின்னு கேட்டேன் ஏன் சொல்றேன் அப்படின்னா என் பொண்டாட்டி வந்துட்டு சொன்ன என் வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்காங்க நான் சமையல் பண்ணிக்கிறீங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ வாடகை மயிர் வச்சு உட்கார்ந்து இருக்க எனக்கு ஒரு வயசு பையனுக்கு ஒரு வயசு அவன் அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்கேன் பையன் அழுதுகிட்டே இருக்கானே வண்டி வச்சிருக்கேன் வண்டியை தூக்கி வச்சு இப்படி வேடிக்கை காப்போம் வைப்போம் அழுக பிள்ளை அழுக நிப்பாட்டலாம்ல பிள்ளைய கொஞ்சம் அழுக நிப்பாட்டலாம்ல சொன்னா என் பொண்டாடி சொன்னா சரி நானும் வந்து கோபத்துல செல்லத்துக்கு பயிர் வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய தூக்கி வண்டி முன்னாடி வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு வண்டி எடுத்து நேரம் முக்கலாம் போயிட்டேன் அங்க சுத்திக்கிட்டு இருக்கேன் பிள்ளை அழுக பொழுது சுத்திக்கிட்டு இருக்கேன் என் பொண்டாடி ஒரு மணி நேரம் போன் ஏங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் ஏமா முக்கோளத்துல வந்து தம்பி உட்காந்துருக்கேன் அழுகாம இருக்கேன் முக்கோளத்துல இருக்கோம்னு சொன்னேன் அப்படியே அழுகலையா அழுகலன்னு சரின்னு போன கட் பண்ணிட்டேன் பாத்தியார சித்தி இறங்கி போச்சு மறுபடியும் ஒரு சித்தியை வாங்கிட்டு மறுபடியும் நேரம் தொட்டியில வழக்கு போச்சு அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நேரம் ஆவரகுளத்துக்குள்ள வந்துட்டு இருக்கேன் பொண்டாடி மறுபடியும் போன மட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சு இப்ப எங்கயா இருக்கேன்னு கேட்டா நான் சொன்னேன் ஆவரகுளத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் தம்பி என்ன பண்றேன்னு கேட்டா பிள்ளை அழுகாம வேற சூசுவான்னு உட்காந்து என் பொண்டாடி கிடாவுறவாரு என் முட்டா பயில பண்ண முட்டா பயில சோற திண்டா உனக்கு அறிவு இருக்கு சோற விட்டு பிய திண்டா அறிவு ஏன் அப்படி வைக்கிற அப்படின்னு முன்னாடி என்ன வயிறா அப்படி நான் கேட்டேன் ஏமா வயிற என்னமா விஷயம் கேக்குறேன் ஏண்டா பிள்ளை அழுகாம இருக்கு அழுகாம இருக்கு விளக்கா பயில பிள்ளை வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கடா என்னத்துல தூக்கிட்டு போனேன்னு கேட்டா அப்புறம் தான் திரும்பி பாக்குறேன் என் பிள்ளை விளையாண்ட பொம்மையை தூக்கி வண்டியில வச்சு தூக்கிட்டே வந்திருக்கேன் காரணம் என்ன செல்போன் மோகன் 30 நாள் நீ தூக்கி வச்சு சுத்தினாலும் அழுகாதுல இந்த செல்போன் மோகன் அதனால தயவு செஞ்சு யாரும் செல்போன் பயன்படுத்தாங்க சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்றாங்க அதனால நல்ல ஊருக்கு நல்ல ஊரு இது நாணயம்தான் உள்ள ஊரு நடிக்க வந்த நடிகர்களுக்கு மிக நல்ல உதவி செய்ய ஊரு நீங்க நல்லா இருக்க இந்த ஊரு செழிக்கணும் நலங்கணும் அத்த வேணும் ஐயா மாறே வாங்க அம்மா மாறே வாங்க அஞ்சலுக்கு எங்களுக்கு உங்கள் ஆசி தாங்க ஐயா மாறே வாங்க அம்மா மாறே வாங்க அனைவருக்கு எங்களோட வட்டாசி தாங்க நீங்க சொந்த வந்தடா உங்களை எல்லாம் தம்பி வந்தவங்களா ஐயா மாறே வாங்க அம்மா மாறே வாங்க தெரியாம பேசினியா எரிஞ்சிடாத அப்பாத்தி ஒளியில் சொன்னதுக்கா அதானப்பா நான் வாழ்வேன் சொல்லிட்டு அப்புறம் என்ன இந்த நாடகம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்பது நோட்டீஸ் தெரிந்திருந்தாலும்
சொல்வது என் கடமை, கேட்பவங்க பொறுமை என்ற காரணத்தாலே திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணப்பட்டி கீழ்ப்பாக்கம் கிராமம் பிள்ளையார் கோவில்பட்டியில் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விநாயகர் சதுர்த்திக்காக இன்னைக்கு நடத்த வச்சிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு நடிகர்கள் உங்களுக்கு தேதி இல்லைன்றதுக்காக இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த நாடகம் ஏன் நடக்குது? பிள்ளையார் சதுர்த்திக்காக, விநாயகர் சதுர்த்திக்காக. ஆமா, எல்லாரும் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து என்ன எப்படி சாமி கும்பிடுவான்? கோலக்கட்டை வச்சு, பொறி வச்சு, சுண்டல் வச்சு, அவங்க வச்சு பண்ணுவான். அது பண்ற சரியான கும்பிடு நினைக்கிறீங்களா? அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அப்படித்தானே கும்பிடணும். நான் தவறுன்னு நான் சொல்றேன். என்ன தம்பி சொல்ற? உங்களுக்கு பிறந்த நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேக் எடுத்து வெட்டுவீங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தினா என்ன தெரியுமா? விநாயகர் அவதரிச்ச விநாயகர் பிறந்த நாளே விநாயகர் சதுர்த்தி. அன்னைக்கு நீ அடுத்த வருஷம் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு 45 கிலோல பெரிய கேக்க வாங்கி ஹேப்பி பர்த்டே டு பிள்ளையாரப்பா சொல்லி நீங்க எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடணும். ஆமா, கேக்க வெட்டினாலும் சரி, இல்ல அவரை வெட்டினாலும் சரி, ஆனா கேக்க வெட்டி நாங்க ஒரு கேக்கு திண்டுக்குருவோம். ஆமா, அதனால பிள்ளையார் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆமா, அன்புடைய நீங்கள் மங்களகரமான சுபங்கள் வருடம் ஆவணி மாதம் சூத்திர மச்சம். தம்பி அதெல்லாம் சொல்லக்கூடாது. இனி அப்படியா இருக்கு உனக்கு? அதுல மச்சம் இருந்தா யோகம் இருக்காங்க. உனக்கு எனக்கு உடம்பே மச்சம் மத்த இருக்கு. நானும் என் தங்கச்சி ஒண்ணு. ஆமா, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆவணி மாதம் 8ஆம் நாள் 24/8/2024 சனிக்கிழமை அந்த விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் அமைந்த வண்ண சிங்கார மண்ணில கலைஞர்கள் விழா தலைவர்கள் திரு MP வடிவேல் BE, திரு P அண்ணாமலை, திரு S பெருமாள், பிள்ளையார் கோவில்பட்டி விழா முன்னிலையாளர்கள், மதிப்பிற்குரிய ஊர் பொதுமக்கள், பிள்ளையார் கோவில்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்க ஆவலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டிலே தலை சேர்ந்த நாடகங்கள் பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்ற புராண மிக சிறப்பாக நடைபெற்று ஹரிச்சந்திரா, நீ காத்தது மயானம் அல்ல. நீ வாழ்க்கை எமதில் வந்துடாம இந்த நாடு நடிகர் நடிகர் சிகாமணிகள் சென்னையில் பெற்று வரும் இசை வேந்தன் இன்னிசை மாமணி உங்களை நட்சத்திரம் நமது மதுரைக்கு அறியாமல் இருக்கக்கூடிய பூமுடாகையை சேர்ந்த KM ஆமா கல்லூரி ஆசிரியர் ஆகிய அருமையனார் KM பரசுராமன் அவர்களை மணியிலே வேலன் வேலன் விருத்தனாக தோன்றிருக்கிறார். ஆனா அந்த முருகனுக்கு நம்மள கூட காக்கிறது முருகப்பெருமை. ஆமா, ஆனா இன்னைக்கு வந்து கடவுளுக்கே இன்னைக்கு வந்து பாதுகாப்புலாம் போச்சு. என்ன சொல்ற? உண்மை வாட்டியாரே, நம்ம எல்லாம் மாலை விட்டா எங்க போவோம்? அதிகமா பழனி போவோம். எதுக்கு அங்க போறோம்னா முருகன் வந்து நம்ம காப்பாருன்னு போறோம், குடும்பத்தை நல்லபடியா. ஆனா இன்னைக்கு முருகன் சிலையவே காப்பாத்துறதுக்கு அங்க ஆள் இல்ல. அவரையும் ஆட்டை போட அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சிலையை முன்னாடி செஞ்சு வச்சு இந்த சிலையை ஆட்டை போட போகும்போது போலீஸ்கார முன்னாடி வந்து பிடிச்சுட்டாங்க. இல்லைன்னா முருகன் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆமா, அதுக்கு அடுத்தபடியாக இசைக்குயில் இன்னிசை ராணியடி நாட்டு எல்லாரும் பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் நமது கரூரை சேர்ந்த எஸ் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்களை ஸ்ரீ வள்ளியாக துணைக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக தனது இன்னிசை காலத்தை மலிசை பாடி நாட்டு மக்களை மனமுருக செய்யும் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடத்தி ஆகும் சொல்லிக்கொண்டு கச்சை கட்டி ஒத்த காதலே வரும்போது வாழை கொண்டிருக்காப்ல மணப்பாறையில ஒரு பிடிவாதம் இருக்காரு. ஒரே வாதம். ஆமா, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. பண்ணி முடிச்சாலும் ஒரு முடிவாத்துல இருக்காரு. பண்ணியே முடிச்சாரு, பண்ணியே இல்ல கல்யாணம் பண்ணணும். ஆமா, அருமை மாப்பிள்ளை ஜெயமாதவன் அவர்கள் இவருக்கு மணியிலே நாரதாக உங்களால் தோன்றி காத்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கடுத்தபடியாக நாங்கள் ஆடுகின்ற ஆடலுக்கு பாடுகின்ற பாடலுக்கு தகுந்தாப்பலை இசைமைக்கு வந்திருப்பவர் தனது இன்னிசை காலத்தை மெல்லிசை பாடக்கூடிய எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி வரும் எங்களுக்கெல்லாம் ஆசானாக வழங்கக்கூடிய அருமையார் நமது புளியங்குளத்தை சேர்ந்த GKS ஜெய மணிகண்டன் அவர்களை வெகு மணியிலே ஆர்வணியம் அன் பின்பாடல். எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே, எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே.
வணக்கத்தை மாற்றி பழக்கத்தை மாற்றி எந்த நிலை வந்தாலும் எந்த நிலை மறவாதே ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே எண்ணத்தை மறக்காதே எண்ணத்தை மறக்காதே. அருமை அருமை வாத்தியார், அருமை வாத்தியார், அருமையான பாட்டு. ஏன்னா உணவளித்த உத்தமரை நம்ம என்னைக்கு நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம விவசாயிகள்லாம் சேத்துல காலம் வச்சாதான் நம்மளால சோத்துல கை வைக்க முடியும். இன்னைக்கு அமெரிக்காக்கார மாத்திரை தயாரிச்சுக்கிறீங்க. ஏன்னா நம்மளும் கிராமத்துல இருந்து வந்தவங்க, நம்மளும் விவசாயத்துக்குள்ள நம்ம ஒண்ணும் நாடக நடிகர் குதிக்கல வானத்துல. ஏன்னு சொல்றீங்கன்னா நம்ம பிள்ளைகுடியில என்ன வேணாலும் படிக்க வைங்க, யாரும் கேட்க போறது இல்லை. கலெக்டரோ டாக்டரோ டீச்சராம என்ன வேணா படிக்க வைங்க. ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடியே விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு படிக்க வைங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க அதுக்கு அப்படிலாம் வரும்னு சொல்லிதான் அமெரிக்காக்கார மாத்திரை தயாரிச்சேன். ஆமா, ஒரு மாத்திரையை சாப்பிட்டோம்னா 15 நாளைக்கு பசிக்காரா. அந்த மாத்திரை தான் முனிராஜ் அப்பா வாங்கி போட்டு அந்த அதுக்கடுத்தபடியாக கோடேரி விருதக சக்கரவர்த்தி மின்னணி வேலைப்பட பட்டப்படிகளை பெற்று வரக்கூடிய உங்களை நட்சத்திரம் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் முன்னாள் தலைவர் அருமையப்பா நமது அரசு ஊழியத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அவர்கள் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இருந்தாலும் அத்தனை மாணவர்களே சிறந்ததுமான வழங்கக்கூடிய அருமை தம்பி நமது மேலூர் அருகாமல் இருக்கக்கூடிய கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த கேபி பொன்மணி அவர்கள் இவர்கள் மிருதகன் டோலகன் தபேலா.
சின்ன பையன் இருந்தாலும் அப்படி இருக்கணும்ல. ஆமா தாய் 8 அடி வந்தா குட்டி 16 அடி பாய்ந்து இருக்காங்க. ஆனா நீ 28 வீடு பாய்வடா இல்ல 28 அடி பாய்வன்னு சொல்ல போறேன். இளங்கன்று பய மரியாதைல. ஆமா அதனால அடுத்தபடியாக பலவாத்திய புகழ் எத்தனையோ மாணவர்கள் உருவாக்கி வரும் அருமை வாத்தியார் நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த அருமை என்ன KS சத்யவான் அவர்கள் இவர்களை ஆள் மியூசிக்கை காத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கணுங்க. லைனை மாத்துங்க. இந்த மாதிரியே அடிக்கடி லைன் மாத்துறாங்க. ஹலோ வாத்தியார் தானே? அருமையான வாத்தியார். அப்படி வாத்தியார் வாத்தியார்
இல்ல வாத்தியார உங்க லைனை நம்ம என்னைக்கு மாற மாட்டேன் அண்ணா இந்த லெவலோட இருந்துக்கிறீங்கள மறுபடியும் லைனை மாத்துவியா நீ லைனை மாத்த நான் கவலைப்படுறேன் நீ கவலைப்படுத்துற லைனை மாத்திட்டே இருக்கேன் என்ன மாதிரி அடிக்கடி ஆமா அதுக்கடுத்தபடியாக வண்ணமயமா சீன் சமைத்து எங்களுக்கெல்லாம் தாய் தகவல் வழங்கக்கூடிய தாளத்தை செய்ய அறிந்திருக்கும் அருமை மாமா நமது எடச்சூரினை சேர்ந்த வெற்றிவேல் அவர்கள் வெளிவேலை சீன் அண்ட் தாளம் ஆமையா அப்புறம் அப்புறம் என்ன பண்ண சொல்ற உண்மையிலேயே இந்த நாடகத்துல செலவு இல்லாதாலும் மாட்டீங்க எப்படி சொல்ற ஆமா இப்ப உங்களுக்கு செலவு இருக்கு இந்த பெட்டி வேணும் 1 லட்சம் வந்துறேன் இப்ப தம்பி இருக்கானே இது மூடி வாங்குறதுக்கு ஒரு 80,000 90,000 வந்துறேன் அண்ணன் ஒரு 20,000 வரேன் நான் ட்ரெஸ் தைக்கணும் அது 20,000 வந்துறேன் ஆனா இந்த ஆளு இந்த கையில வச்சுக்க தாளம் செஞ்சு 55 வருஷம் ஆச்சு தாளம் போட்டு வச்சிருந்தப்ப அவன் திரும்பின ஜோர்ல அடிச்சுட்டு வந்தது அகராரம் வித்தியாசம் அருமையான தாளம் அப்படித்தான் இருக்கேன்னு விடிய போடணும்ல அதனால சொல்லிக்கிட்டாரு இருந்தா பரவாயில்ல அதுக்கடுத்தபடியாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல எடுத்து மைக் செட் குளிச்சு சொல்ல அளவிற்கு சென்றடலாம் தனக்கனகர் தாண்டான் என்று வெற்றிமால் கொண்டு வரக்கூடிய ராஜா சவுண்ட் சர்வீஸ் பண்ணாங்கொம்பு பாட்டு நிக்கி போகாது அந்த சவுண்ட் தான் கரெக்டா அருமையா இருக்கு பரவாயில்ல ஆனா அப்படியே ரெக்கார்ட் வாய்ஸ் அப்படியே பாடி இளையராஜா வாய்ஸ் அப்படி வரக்கூடாது ஏன் பாட்டு இருக்கணும் பரவாயில்ல அதுக்கடுத்தபடியாக இந்த நாடகத்துக்கான அன்போடு அழைக்கின்றோம் இப்படிக்கு நேஷனல் ராக்போர்ட் இளைஞர் நட்பணி மன்றம் பிள்ளையார் கோயில்பட்டியை தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸ் அன்பளிப்பு பிரெண்ட்ஸ் மொபைல்ஸ் மற்றும் மொபைல் ராஜா என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் எங்களையெல்லாம் உங்களுக்கு அறிவு செய்து வைத்தவர் நாடக அமைப்பாளர் வரிசையில் முன்னேற்கக்கூடிய அருமை வாத்தியார் மதுரை நமது முதலக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த அதெல்லாம் தெரியாது என்ன சொல்லணும் வாத்தியார ஜிகேஎஸ் ஜெய மணிகண்டன் அவர்கள் சார்பாக நடிகண்ட வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அவர் தான் நாடக அமைப்பாளர் இந்த நாடகம் அவர் எந்த நாடகமாக இருந்தாலும் சரி குறைந்த செலவில் சிறந்த அறிவை கொண்டு நடத்தி தருவார் என்று தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு சாப்பாடு ஆமா என்ன அசைவம் கோழி கறி என்ன கறி அருமையான முறையில சைவ சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அப்பளம் பாயாசம் வடை அருமையான சாப்பாடு உணவு உபசரித்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் என்று தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்க என் பேரை சொல்லிடுறேன் துப்பு கட்டவனே உன் பேர் யாரா கேட்டா டான்ஸ்கார பிள்ளை அந்த பிள்ளை இருக்கட்டும் அந்த பிள்ளைதான் வேணும் உன் பேர் யாரு கேட்டா இல்ல தம்பி பழக்கொழக்க வேற அண்ணன் தம்பி வேற நம்ம 1000 சொந்தக்காரனா இருக்கலாம் உன் முகரே எனக்கே பார்க்க எரிச்சல் மசரா வருது டான்ஸ்கார பிள்ளை பேர் சும்மாவே ஒரு ஊர்ல சரி சரி அது என்ன பாம்பே ரெட்லி தெரியாம இப்படி வச்சுட்டு அங்கிட்ட போக முடியல சரி வச்சுக்க முடியல ஆடர் அரசி அப்படியே சுந்தரி கவர்ச்சி கண்ணி கான்பன் பண்ண கபீர் என்ன வச்சாரு கொஞ்சம் கான்பன் பண்ண கபீர் இளம் சிட்டி புத்தமது மல்லிகை மொட்டு பூத்துக்களுக்கு புது ரோஜா நாட்டிய தாரகை நமது புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவருக்கு மடியிலே டான்ஸ் அண்ட் காமிக்காக உங்களோடு காத்துக் கொண்டிருக்கிறார் பட்டாம்பூச்சி பொம்பளை எத்தனை உடனே வாங்குறது
அதெல்லாம் வெளியே சொல்லிட்டா இருப்பாரு. எப்படி தம்பி பாட்டு எப்படி இருந்துச்சு? அருமையான பாட்டு. இது வந்து யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்கு. பொம்பளை பிள்ளைக்கு. இது வந்து யாருக்கு பிடிச்ச பாடல்? இது வந்து இப்ப இளவட்ட பேருக்கு பிடிச்ச பாட்டு. இளைஞர்களுக்கு பிடிச்ச பாட்டு. பெரியவங்களுக்கு? ஆமா, என் சித்தப்பா மாதிரிலாம் ஒரு 40 வயசு 50 வயசு இருக்காரு. இப்ப அந்த பிள்ளை வேற பெரியவங்க மாதிரி சொல்லுங்க. பெரியவங்க மாதிரி. இவரங்க மேடையிலே உங்கள் முன்னால் சிறந்த முறையில் நாட்டிய தாரையாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த RS ராதா செல்வி அவர்கள் இவரின் மடியிலே டான்ஸ் அண்ட் காமிக்காக ஒரு தொழில் காத்துக் கொண்டிருக்கின்றார். தன்னந்தனியாவே நான் வந்து போனே தன்னந்தனியாவே நான் வந்து போனே என்னை எரிந்தாலே ஏன்னா பெரியவங்களுக்கு தனியா கொடுக்கணும், இளைஞர்களுக்கு தனியா கொடுக்கணும். மனசு நோக கூடாதுல்ல. அப்படின்னா இப்ப எனக்கெல்லாம் 7 வாரம் எங்க அண்ணன். ஆமாண்ணே, இப்ப சின்ன பிள்ளை இளவட்ட பிள்ளை வச்சு பாருங்க, வயசான பாருங்க. இதே வந்து ஒரு 70 வயசுல ஒரு டான்ஸை கூட்டி வந்துட்டோம். 70 வயசுனா கிளவி. ஆமா, சரி. அதுக்கு எப்படி பாடுவீங்க? கிளவிக்கு தானே. இப்ப இந்த பிள்ளை பேரை கிளவி மாதிரி சொல்லு. சும்மா சொல்லுங்க இல்லையா? கிளவி மாதிரி. கிளவி. இவருங்க மேடையிலே ரொம்ப சோர்வா சொல்லு. உங்கள் முன்னால் டான்ஸாக தோடு எடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அருமை எல்லாத்துக்கும் அப்பத்தாவாகிய RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி. இப்ப கேளு தம்பி. 16 நிறையாக கிழட்டு முண்டை. ஆமா, டையோட அந்த பிள்ளை டையோட வந்திருக்கேன். பரவாயில்ல. அதனால உங்க முன்னாள் பேசிக்கொண்டு நடத்திக்கொண்டு மகிழ்ச்சி. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். கைவிடா உண்மையிலேயே நீங்க எத்தனையோ பப்பன்னு பார்த்துருக்கீங்க. அவனா ஒத்துக்கிறேன் பாருங்க. உங்கள் முன்னால் பேசி கொண்டும் நடித்து கொண்டும் நான் அன்னைக்கே நினைச்சேன், என்னடா ராஜா போக நம்மளை கூட்டி போதான்னு நினைச்சேன். தம்பி இன்னைக்கு அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போய் பேர் வாங்க, அதுக்கு நம்ம இந்த ஊரு கிராமத்துக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீ வரக்கூடிய டான்ஸ் ராதா செல்வியும் ஆமா வர 29ஆம் தேதி விஜய் டிவில சூப்பர் சிங்கர்ல வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களோட ஆசீர்வாதத்தால உண்மையிலே இப்படி கலைஞர்கள் இருக்க தட்டி கலைஞர்கள் மென்மேலும் உயர்ந்துகிட்டே இருப்பாங்க. முத்துச்செல்வி அண்ணன் வந்தாப்புல, அப்புறம் இன்னைக்கு அண்ணன் ராஜா போயிருக்காப்புல. அதே மாதிரிதான் நான் தம்பி மனிதனோட வாழ்க்கையை சொல்ல முடியாது. இந்த மேடைக்கு அண்ணே புதுக்கோட்டை இளையராஜா அவர் பப்பன்னு உங்களுக்கு தெரியுமில்ல எல்லாத்துக்குமே. அவர்லாம் இந்த மேடைக்கு எத்தனையோ தூரம் வந்திருப்பாரு. அவர்லாம் இறந்துட்டாரு. இந்த வருஷம் பொன்னமராதி ஆறுமுகம் வந்தாரு, அவர் இறந்துட்டாரு. ராமையா அவர் இறந்துட்டாரு. இறந்துட்டாங்க. உள்ளே போய் சொல்லுவாடா பூச்சி கொண்டு வந்து கொள்ளு. ஆரம்பத்திலே சொன்னா பூச்சி கொண்டு கலந்து வாங்கிக்கலாம். பூச்சி நீ தானே வரும்போது வகுத்துல நிறைய பூச்சி இருந்து சொன்ன. அதை கொள்றதுக்கு நான் உன்னே கொல்ல மாட்டேன். சரி, பரவாயில்ல. நீ இருக்காதுல கொல்லாம இருந்தா சரி, கொல்லாம போக மாட்டேன். சரி, அதனால உங்களால் பேசிக்கொண்டு நடித்துக்கொண்டு மனுஷங்களை அழைத்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்கள் வீட்டு பிள்ளை மதுரைக்கு அறியாமல் இருக்கக்கூடிய புல்வாய் கரையை சேர்ந்த AR பொன்னுவேலகான பப்பன் பால வேலைகளை தோன்றி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைதியா உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு போது 4 நகரமா பார்த்தேன். இல்ல தம்பி வேணாம் தம்பி, டைம் ஆயிடுச்சு. இல்ல தயாரானாலும் பரவாயில்ல, 5 மணி ஆனாலும் பரவாயில்ல. இல்ல எனக்கு ஒப்பனம்ல பாடுறதுக்கு ஒப்புதான் ஒப்பலையா ஒப்பலைனாலும் பரவாயில்ல, பாட்டு பாடுறது ஆகும். சரி, பேரை சொல்லு. மதுரையை சேர்ந்த மதுரைக்காக ஒரு புல்வாய்க்கரை சேர்ந்த AR பொன்னுவேலகான பப்பன் பால வேலைகளை தோன்றி நடிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாருங்க. நல்லா தூக்கி உயர்த்தி சென்றவனுக்கே சென்று விடு என்பார் வீடு வரை உறவு. வீடு வரை உறவு, காற்று வீடு வரை உறவு. ஆனா ஏத்தா இந்த கோமாளி சாகிறது உங்களுக்கு சிரிப்பா இருக்காங்க. ஏன்னா மன்னவரம் தூத்துங்களே, இதெல்லாம் சேலையை பொத்தி வச்சிருக்கிற ஈன்னு நல்லா வரும் நாடு. இருக்கட்டும், நீ தப்பா உங்களை நம்பி நான் வந்திருக்கேன்.
எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சரி பாரபட்சம் இல்லாம ஒரு வாழ்த்தி உயர்த்தி ஒரு பாட்டு. இல்ல தம்பி, எனக்கே மன சங்கடமா இருக்கு. நான் அந்த பாட்டை பாடிடுறேன். இந்த பாட்டை பாடும்போது நான் இவங்க இந்த பயிலையில பாட சொல்லுவாங்க. புதுசா பாடு பாடு. அப்படியா? ஆமா. ஏன்னா அது என்ன உனக்காட்டி என்ன தம்பி, நீ நல்லா இருக்கு தம்பி. இது வந்து நகைச்சுவைக்கு பாடுறது தம்பி. இப்படி 2 ஸ்டெப் பின்னாடி வாங்க. அப்படியே நீங்க இப்படி கையா வைங்க. அப்படியே கண்ணை போடுங்க. செல்லக்குட்டி நாக்கு நீட்டுங்க. இந்த நீட்டு இந்த நீட்டு நீட்டு. வலிகை விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு. வலிகை விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு. எதுவும் கிடைக்கலைன்னா நக்கு. உனக்கு காதுல கேட்கலையா? கேட்கலையா? அப்படியே 2 ஸ்டெப் மெதுவாவா. அப்படியே குனிஞ்ச மாதிரி குனிஞ்சுக்க. இப்ப நாக்கு நிட்டு. வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு. எதுவும் கிடைக்கலைன்னா நக்கு நக்கு. என்ன நான் நக்கிறேன்? நான் மட்டும் உலகத்துல எல்லாமே நக்கித்தே ஆகணும். எல்லாமே நக்கித்தே ஆகணும். எல்லாரும் மட்டும் இல்ல, நரேந்திர மோடியே வந்தா நக்கித்தே ஆகணும். எங்க பழனி கோயில பஞ்சாமரத்தை வாங்கி எல்லாரும் நக்கித்தே ஆகணும். எவ்வளவு பெரிய மன்னரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்தாலும் சரி, அந்த முருகப்பெருமான பஞ்சாமத்தை உள்ளங்கள் நக்கித்தானே பாக்கணும். பப்புனு சூப்பர்ண்ணா. ஏன் ஓயம் சட்டை கட்டிக்கிட்டே இருக்க சிறங்கா? இல்ல வச்சாரு ஒரு மாதிரி அரிக்கல. ஆமா இருக்கும்ல. பரசுராமி பக்கத்துல உட்காந்துருந்தீங்க. நான் உள்ள வந்து மொபைல் வெளியே அனுப்ப முடியாது. ஓடிடு, இனிமே நிக்காத. பாரம்பரி எல்லாருமே நல்லா இருக்காது. அவசரமாவான பாடுவ. என்ன பண்ண என்ன பண்ண? எல்லோருமே நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருப்பாங்க? நீ வந்தேன்னா எப்படி நல்லா இருப்பாங்க? ஆனா ஒரு விஷயம் வாத்தியாரே. என்னப்பா? ஆனா நீ உண்மையிலேயே எனக்கு வந்து அப்பதான் ஐயா பிறந்திருக்கணும். அண்ணனா பிறந்த எப்படி தேவையில்லை. ஏன் நீ கேவலப்பட்டு முடிக்கும் போது அது எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம